students, exercise 2.12 sum number 6 prove log of a square by b square இது first term plus log of b square by c square ca இது second term plus log of c square by ab இது third term. இந்த மூணு டேர்மையும் ஆட் பண்ணி ரிசல்ட் 0 அப்படி சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே, சரி ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சொல்யூஷனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்தா என்ன கொடுத்திருக்காங்க? log of a square by bc இது first term plus log of b square by ca இது second term plus log of c square by ab இது வேல்யூ இருக்கு. ஓகே, taking RHS என்ன இருக்கும்? taking RHS மட்டும் எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? so that is equal to இங்க log a plus log b அப்படினு எப்படி எழுதலாம்? log a plus log b னா log of ab அப்படினு எழுதலாம். log a plus log b plus log c அப்படின்றதுனா log of a into b into c அப்படினு எழுதலாம். ஓகே, ரைட். அப்போ இங்க log is log a plus log b plus log c அப்படிங்கறத log of abc a க்கு பதிலா a square by bc b க்கு பதிலா b square by ca c க்கு பதிலா c square by ab. ஓகே, நடுவுல என்ன ரிலேஷன்னா log of a plus log of b plus log of c னா log of a b c abc னா நடுவுல ரிலேஷன் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ரைட். so that is equal to log of எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். இங்க மேல a ஸ்கொயர் இருக்கு. a ஸ்கொயர்னா ரெண்டு தடவை a, ஒரு a இங்க கேன்சல் பண்ணிருக்கோம், இன்னொரு a இங்க கேன்சல் பண்ணிருக்கோம். b ஸ்கொயர்னா ரெண்டு தடவை b, ஒரு b இங்க கேன்சல் பண்ணிருக்கோம், இன்னொரு b இங்க கேன்சல் பண்ணிருக்கோம். c ஸ்கொயர்னா ரெண்டு தடவை c, ஒரு c இங்க கேன்சல் பண்ணிருக்கோம், இன்னொரு c இங்க கேன்சல் பண்ணிருக்கோம். அப்ப உள்ள என்ன இருக்கு? 1 இருக்கு. சோ log 1 உடைய வேல்யூ log of 1 உடைய வேல்யூ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. log 1 உடைய வேல்யூ 0. சோ இதுல இந்த LHS RHS சால்வ் பண்ணும்போது ஓகே சாரி LHS இல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். LHS சால்வ் பண்ணும்போது நமக்கு RHS கிடைச்சிருச்சு. therefore ends proved அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். வீடியோ பாஸ் பண்ணி காப்பி பண்ணிருங்க. டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல